வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஹனிமேக்ஸ் விடி. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பின்னங்கள், தட் இஸ் ஃப்ராக்ஷன்ஸ். டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பின்னங்கள் டாபிக் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய டாபிக். இதிலிருந்து 5 to 8 கொஷின்ஸ் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. ஸோ முதல்ல பேசிக்காக பின்னங்கள், அதோட டெஃபினேஷன்ஸ், அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பின்னங்கள் என்றால் என்ன? பின்னங்கள் என்பவை ஒரு முழு பொருளில் உள்ள பங்குகளை குறிக்கும் எண்களாகும். A fraction represent a part of a whole. 4 2, 2 1, 4 3, 6 5, 3 2, 8 11, 5 4. இவை எல்லாமே பின்னங்கள் தான். வாங்க இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு பீஸா ஒன்று வாங்குகிறோம். அதில் 8 பீசஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த 8 பீசஸில் ஃபஸ்ட்டு பீஸ் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஷேர் பண்ணாமல் சாப்பிடுவோமா? ஸோ அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்றோம். அப்போது 1 2 3 பீசஸை நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இதை எப்படி நம்ம பின்னங்களை சொல்லலாம்னா 8 3, அதாவது மொத்தமாக 8 பீஸ் இருந்துச்சு, அதில் 3 பீஸ்களை நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ 8 3. இதுதான் பின்னம். ஒரு முழு பொருளிலிருந்து எடுத்துக்கொண்ட பங்குகளை குறிப்பது பின்னம். இது புரிஞ்சுதுங்களா? இப்போது ஒரு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 பாகங்கள் இருக்குது. 1 2 3 4 5. இதில் ஒரு பங்கு மட்டும் நம்ம கலர் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 5 1, 5 1. பின்ன எண்ணா எப்படி இருக்கும், எப்படி எழுதலாம், நாம் அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். பின்னம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். மேலே உள்ள அந்த எண்ணோட பெயர் தொகுதி, கீழே எழுதக்கூடிய அந்த எண்ணோட பெயர் பகுதி, நடுவில் ஒரு கிடைமட்ட கோடு இருக்கும். இதை நம்ம வகுத்தல் குறின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கிலீஷில் நியூமரேட்டர், டினாமினேட்டர். தொகுதியையும் பகுதியையும் கொண்ட வடிவத்தோட பேர் தான் பின்னம். இப்போ முதல்ல நம்ம பகுதியை பார்க்கலாம். பகுதினா என்னென்னா ஒரு பொருளின் மொத்த பங்குகளின் எண்ணிக்கை தான் பகுதி. பகுதியை தான் நம்ம எப்போவுமே முதல்ல எழுதணும். பகுதியை இந்த கிடைமட்ட கோட்டுக்கு கீழே எழுதணும். அடுத்ததாக தொகுதி. தொகுதினா என்னென்னா எடுத்துக்கொண்ட, உபயோகப்படுத்தப்பட்ட, தேர்வு செய்ய அல்லது வண்ணம் தீட்டப்பட்ட பங்குகளை மட்டும் குறிப்பது தொகுதின்னு சொல்லுவோம். தொகுதியை கிடைமட்ட கோட்டுக்கு மேலே எழுதணும். பின்னங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா முதல்ல பகுதியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொகுதியை தமிழில் சொல்லலாம். 5 1, 5 1. ஆங்கிலத்தில் 1/5, 1/5. அப்படி இல்லாட்டி 1/5, 1/5. இப்படி இதை நம்ம சொல்லலாம். இப்போது இந்த படத்தை பாருங்கள். இதில் 3 பங்குகள் இருக்குது. அதில் 2 பங்குகள் மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கு. அப்போ இதை பின்னங்கள் எப்படி சொல்லலாம்? 3 2, 3 2. இப்போது இந்த படத்தை பாருங்கள். இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தமாக எத்தனை பங்குகள் இருக்குது? 2 பங்குகள் இருக்குது. அதில் ஒரு பங்கு வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. ஸோ 2 1, 2 1. இப்போது இந்த படத்தை பாருங்கள். 3 1, 3 1. இந்த படத்தில் 4 3, 4 3. இங்கே 2 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இதோட டைப்ஸ், இதோட டெஃபினிஷன்ஸ்,
இதை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ் போடுறது, சால்வ் பண்ணுறது, இதோட ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் எங்கேயும் தேடாமல் ஈஸியாக நம்ம வீடியோஸ் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போலவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.